ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் ட்ரீம்ஸ் மை குக்கிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வெஜ் ஃப்ரைட் ரைஸ் தான். நம்ம ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டிலே வந்து ரொம்ப சூப்பராக வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்மளே செஞ்சு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு வந்து நல்லாயிருக்கும். இதோட லுக் பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் வந்து இதில் சிக்கன்லாம் யூஸ் பண்ணலை. அதுக்கு பதிலாக நான் வேறு ஒன்று யூஸ் பண்ணி நான் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸை விட டேஸ்ட்டாக நான் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் நான் எப்படி செஞ்சேங்கிறத காட்டுறேன். இந்த டம்ளரில் வந்து நான் 2 டம்ளர் வந்து ரைஸ் சேர்த்துக்கிட்டேன். ரைஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு 1/2 அன் ஹவர் இல்லைனா வந்து 3/4 மணி நேரம் கூட நீங்கள் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஏன் நம்ம ஊற வைக்கிறோன்னா, அப்போ தான் ரைஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம வெந்து வரப்போ நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டவ்வில் வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி வந்து நம்ம ஹீட் பண்ணிப்போம். ஹீட் பண்ண தண்ணியில் வந்து இப்போ ரைஸை சேர்த்துக்கலாம். ஹீட் பண்ண தண்ணியில் வந்து ரைஸ் சேர்த்திங்கன்னா ரைஸ் வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். நம்ம ஏன் ஆயில் விடுறோன்னா, அப்போ தான் ரைஸ் வந்து வெந்து வரப்போ ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரைஸுக்கு தேவையான வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாத்திரத்தை வந்து மூடி வச்சிடாதீங்க. சப்போஸ் நீங்கள் மறந்துட்டிங்கன்னா வந்து நல்லா குக் ஆகிடும். இது வந்து ஓவர் குக் ஆகக்கூடாது. ஒரு வந்து 90% அந்த அளவுக்கு குக் ஆனால் போதும். ஸோ வந்து நீங்கள் வந்து அந்த ரைஸ் வந்து குலையாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், ரைஸ் வந்து ஒரு 90% வந்து நல்லா குக் ஆகிட்டு, இதை வந்து நம்ம வந்து தண்ணியெலாம் வடித்து எடுத்துக்கலாம். வடிச்சிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. அதுலேயே வந்து ஆற வைக்காதீங்க. ஒரு பிளேட்லேயோ இல்லை வந்து ஒரு டவல்லையோ வந்து நல்லா ஆற வச்சுருங்க. ரைஸ் வந்து நல்லா வந்து ஆறிடணும். நெக்ஸ்ட்டு வந்து கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம ஆயில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பூண்டை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்ததுக்கப்புறம் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து நல்லா இதை மாதிரி பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் சேர்க்க போகிற பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து ஓவர் குக் பண்ணக்கூடாது. ஒரு 50% குக் ஆனால் போதும். அடுத்தது வந்து நீல வாக்கில் வந்து வெங்காயம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்பலாம் ஓவராக குக் ஆகக்கூடாது. ஒரு கொஞ்சம் நேரம் குக் ஆனால் போதும். கோல்டன் ப்ரௌன்லாம் வரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 நிமிஷம் குக் ஆனால் போதும். அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோஸ் வந்து நான் வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 50 விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். 50 கிராமை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து நம்ம காய்கறியில் ஒரே தடவையாக சேர்த்துடக்கூடாது. நம்ம ஒவ்வொரு வெஜிடபிள் போடும் போதும் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு போட்டு சேர்த்து பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த உப்பு வந்து அந்த வெஜிடபிளில் சேரும். ஒரே தடவையாக போட்டால் ஒரே வெஜிடபிளில் எல்லா உப்பும் சேர்ந்த மாதிரி இருக்கும். அடுத்தது பீன்ஸை சேர்த்துக்கலாம். பீன்ஸும் நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாகவே உப்பு போட்டு பண்ணுங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும். டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது கேரட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் 3 வெஜிடபிள் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து குடமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். இதில் வந்து வெஜிடபிள் வந்து நான் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து பார்க்குறதுக்கு லுக் வந்து நல்லாயிருக்கும். அதனால் வந்து நீங்களும் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இதை வந்து செய்கிறப்ப வந்து ஹீட் வந்து நல்லா வந்து ஹை ஹீட்டில் இருக்கணும். அதுக்கு அடுத்தது வந்து இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சோயா சாஸ் வந்து நம்ம சேர்த்துப்போம். அது வந்து கலருக்கும் சரி, நல்லா டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து இப்போ நம்ம வந்து ரைஸ் சேர்த்துப்போம். ரைஸை வந்து நல்லா குழைய விடாமல் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் ஃப்ரைட் ரைஸ்க்கு. குழைய விடாமல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக எடுத்துக்கோங்க. இப்போ ரைஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து இதில் சேர்த்துட்டு ஹீட்டை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா வந்து எல்லாம் வந்து நல்லா செட் ஆகி வரும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து உப்பு வந்து உங்களுக்கு பத்தலை அப்படின்னு சொன்னிங்கன்னா, நம்ம மிக்ஸ் பண்ணும் போதே மேலே வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும்.
அடுத்து வந்து இது வந்து சிக்கன் 65 கிடையாது. அந்த மெத்தடில் வந்து நான் பொட்டேட்டோவில் செஞ்சுருக்கேன். இது வந்து பொட்டேட்டோ 65 வந்து நான் ஆல்ரெடி வந்து மினி பொட்டேட்டோ 65ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் தரேன். நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்கள். இது சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்தது லாஸ்ட்டாக வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக தான் பெப்பர் சேர்க்கணும். ஸோ பெப்பர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உண்மையாகவே சொல்கிறேன், ஃப்ரைட் ரைஸ் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கடையில் வாங்குறத விட வீட்டில் நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைகளில் வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது அஜினோமோட்டோ வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. அதனால தான் டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து அஜினோமோட்டோ வந்து வீட்டில் செய்கிறதுனால நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். அதனால வந்து நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்துடும், கண்டிப்பாக வரும். நம்ம செய்கிற மெத்தடில் தான் இருக்குது. அதனால் நீங்களும் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கே பிடிக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான், ஃப்ரைட் ரைஸ் வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ட்ரீம்ஸ் மேக் குக்கிங் உங்கள் கனவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், பொட்டேட்டோ 65 வந்து எவ்வளோ சாஃப்டாக வந்து வெந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து ஷேப் வந்து கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.